ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகா, சின்ன சைஸ் பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 கோழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ஸ்பைசஸ் பொரிஞ்சோன்னே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 3 வதங்கின பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதுக்கு நான் பெப்பர் பவுடர் வீட்டிலே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் அந்த வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச பெப்பர் பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கி இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்த பிறகு நீங்கள் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை கொட்டி நல்லா கிளறி விடுங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா அடியில் உள்ள சிக்கன்லாம் மேலே வந்து நல்லா வேகும். நல்லா சிக்கனை நீங்கள் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவை பிசைஞ்சு சப்பாத்தி தான் போட போகிறேன். நான் ஒரு 3 சப்பாத்தி போட்டு இதை சைடிஷாக நான் வச்சு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணி கொடுங்க. மார்னிங் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாத்துக்குமே இது சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.